தமிழ்நாட்டின் உரிமைகளை நலன்களை காவு கொடுத்து பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்வது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஆகப்பெரும் அநீதியாகும். கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி எந்த மிரட்டலுக்கு அணிபணிந்தார் என்று தெரியவில்லை. மிரட்டல், உருட்டல், அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து பாஜகவோடு கூட்டணி, அதுவும் 2026 பாஜக பங்கு பெறுகிற கூட்டணி ஆட்சி என்றே அமித்ஷா அறிவித்திருக்கிறார். அது குறித்து எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலையும் கருத்தையும் இதுவரையில் தெரிவிக்கவில்லை. கூட்டணி ஆட்சி என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? அதேபோல் தொகுதி சீரமைப்பில் ஒன்றிய அரசு நிகழ்த்தவிருக்கிற அந்த தொகுதி குறைப்புக்கு துணை போகப் போகிறாரா? மும்மொழி திட்டத்தை அவர் ஏற்கிறாரா? அதேபோல் வக்ஃப் போர்டு திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா? இவைகளுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையான கூட்டணியாக இருக்க வேண்டுமே தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெறாது. பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏன்னா பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருகிறது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளாலும் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவும் சேர்ந்து விமர்சித்தது. தொகுதி மறுசீரமைப்புக்காக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கு பெற்றது. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவளித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் வக்ஃப் போர்டு சட்டத்தை எதிர்க்கிறது, அதிமுக எதிர்க்கிறது. இவளையெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது பாஜகவோடு கூட்டணி என்றால் அந்த கூட்டணிக்கு என்ன பெயர், என்ன அப்படி ஒரு நிர்பந்தம்? அதிமுகவோடு உறவே இல்லை என்று சத்தியம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவோடு உறவு கொள்வதற்கு என்ன அடிப்படையான காரணம்? எந்த நிர்பந்தம் உங்களை அடிபணிய வைத்தது? உங்கள் மீது இருக்கிற வழக்கா, அல்லது உங்கள் மகன் மீது இருக்கிற வழக்கா, அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர் மீது இருக்கிற வழக்கா, அல்லது சம்பந்தி மீது இருக்கிற வழக்கா, அல்லது இரட்டை இலை வழக்கா, அல்லது கட்சியின் மீது இருக்கிற வழக்கா? எந்த நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து பாஜகவோடு உறவு கூட்டணி என்று எந்தவித கூச்சநாச்சமும் இல்லாமல் அறிவித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாகும். ஒரு பெரிய குளத்தில் இருக்கிற பாலில் ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றினாலும் அது முற்றிலுமாகவும் விஷமாகத்தான் மாறும். அதுபோல தான் இன்றைக்கி பாஜகவை அனுமதிப்பது என்பது பாலில் விஷத்தை கலந்ததற்கு ஒப்பாகும். ஒரு புல்லுருவியை போன்றது பாஜக. புல்லுருவிய மரத்தையே அழித்துவிடும். அதேபோன்று நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய, ஜனநாயகத்திற்கு விரோதமான, அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான, மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கைக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று அதிமுக சேருவது அல்லது கூறுவது என்பது ஏற்புடையதல்ல. நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள், அவரது கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள். அதிமுக தலைவர்களை தனித்தனியாக அழைத்து பேசி மிரட்டி பாஜக இன்றைக்கு அதிமுகவை பணிய வைத்திருக்கிறது. அதிமுக பாஜகவின் மிரட்டலுக்கு அடிபணிந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சிக்கு அதிமுகவை ஒரு அடிமை கட்சி என்று தொடர்ந்து விமர்சித்து வந்தோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில்தான் ஆமாம் நாங்கள் அடிமை கட்சி தான் என்பதை எடப்பாடி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிமை ஒப்பந்தம் தமிழ்நாட்டிற்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. 10 ஆண்டுக்கு மேலாக ஒன்றுபட்டு செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அணி கொள்கை அணியாகும். இந்த கொள்கை அணி 2026 தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும், வெற்றி பெறும். பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.